உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றில் வீர அழகர் வெண்பட்டு உடுத்தி பக்தர்களின் கோவிந்தா முழக்கத்துடன் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். மகேஸ்வரன், விவரங்கள். நிச்சயமாக ஷாம், மானாமதுரை வைகை ஆற்றில் அதிர்வேட்டுக்கள் முழங்க கோவிந்தா கோவிந்தா கோஷத்தினிடையே வெண்பட்டுடுத்தி வீரழகர் ஆற்றில் இறங்கியுள்ளார். மானாமதுரை வீரழகர் கோவிலிலிருந்து வருடந்தோறும் சித்திரை திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும். விழா நாட்களின் போது தினந்தோறும் சுவாமி பல்வேறு மண்டபப்படிகளில் எழுந்தருளி வீதி உலா செல்வது வழக்கம். இந்த ஆண்டு சித்திரை 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாக்களின் பொழுது தினந்தோறும் வீரழகர் பல்வேறு மண்டபப்படிகளிலும் எழுந்தருளி வீதி உலா சென்றார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான எதிர் சேவை நேற்று இரவு ஆனது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெருமாள் கோவிலில் இன்று அதிகாலை வெள்ளை குதிரை வாகனத்தில் வெண்பட்டுடுத்தி எழுந்தருளிய வீர அழகர் முக்கிய வீதிகளின் வழியே வீதி உலா அங்கு அமைக்கப்பட்டுள்ள மண்டபப்படிகளில் காட்சி கொடுத்த பின்னர் ஆனந்தவல்லி அம்மன் கோவில் எதிரே வைகை ஆற்றில் இறங்கினார். அப்பொழுது கள்ளழகர் வேடம் பூண்டு ஏராளமான பக்தர்கள் வீர அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். பின்னர் வீர அழகர் ஆற்றுக்குள் அங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த மண்டபப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து பின்பு ஆற்றுக்குள் இருந்து 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து சப்பரத்தை இழுத்து வந்தனர். இந்த நிகழ்ச்சியின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கூடியிருந்த அழகர் பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து கருப்புசாமி போல் வேடமடைந்து வந்த அரிவாள் மீதும் ஏறியும் வழிபட்டனர். 4 மாட வீதிகளிலும் டிஎஸ்பி ராஜா தலைமையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். பல்வேறு இடங்களில் அன்னதானமானது தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மானாமதுரையில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.